நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த தொழிலோட பிரச்சனை இல்லைங்க சார். வருஷம் 10 லட்சம் பார்க்கல. மாடு வளர்ப்பு இருக்குது, அது போக ஆடு வளர்ப்பு இருக்குது, அது போக கோழி வளர்ப்பு இருக்குது, பால் வியாபாரம். ஜெரிசி பஸ்கள் வச்சிருந்தா பால் ஒரு 20 லிட்டர் கிடைக்கும். அதுக்கு ஒரு 300 ரூபா போட்டாலும் நம்மளுக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கிற மாதிரி நல்லா முயற்சி எடுத்து பண்ணணும். இப்போ நீங்க வண்டின்னு சொல்லி சேர் போட்டு குடிச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு நான் சாப்பிட்டு இருந்தோம்னா ஒரு காரியம் நடக்காது. அவ்வளவுதான். நீங்க பேசும்போதே ரொம்ப வேகமா இருக்கீங்க. நம்ம அந்த ஒரு செகண்ட் நமக்கு வந்து அது ஒரு பிசினஸ். கண்டிப்பாங்க சார். நான் அப்படியே தான் நினைப்பேன். ஒரு செகண்ட் கூட லாபமா நட்டமா இது முடிஞ்சுமா புடிச்சிட்டு போது அடுத்தது பாத்துக்கலாம். நைட்டே 12 மணிக்கு எந்திரிக்கணும். உங்களை போன்று இந்த ஒரு தொழில வந்து வெற்றிகரமா அடையணும்னா என்ன எந்த முறைகளை கையாண்டா? எந்த முறையும் இருக்கு சார். நல்ல உழைக்கணும். இப்ப லாபமா நட்டமா என்னன்னு வந்து அதை கரெக்டா பார்த்து பராமரிச்சுக்கணும். ஆனா இந்த தொழிலுடைய நேக்க வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க. கண்டிப்பா சார். அது பல 10 மாடுக்கும் போது டக்குன்னு கறந்துரும். அதையே அப்புறம் ஒரு மாடுக்கும் போது அதை போய் ஈஸியா கறந்து எங்க சேல்ஸ் பண்ணிக்கலாம். வேற்று இடங்கள்லயும் நீங்க போய் பால் எடுப்பீங்களா? ஆமாங்க சார். நான் வெளியும் கறந்துட்டே இருக்கிறேன். நம்மளும் கறந்துக்குவேன். வெளியும் எனக்கு ஒரு 300 லிட்டர் ஆட்டா ஆகுங்க. ஈவனா ஃபுல்லா கொடுக்கணும் சார். அதுக்கு உண்டான என்ன இஷ்டம் மட்டும் அதுக்கு என்னன்னு கொடுக்கணும். கொடுத்தா தான் உங்களுக்கு அது உறக்க அவுட் ஆகுங்க. இரவுன்னு பகலைன்னு அதை பராமரிக்கணும். சும்மா அதையும் இதையும் பண்ணிட்டு மரத்துக்கு கொண்டு கட்டி வச்சிருந்தாலும் ஒரு லாபம் கிடையாது. கண்டிப்பாங்க. தொழில் வந்து நாம எதை செஞ்சாலும் சரி, நாம பிச்சையே எடுத்தாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, கரெக்டா செஞ்சோம்னா முன்னேறிக்கலாம். உங்களை மாதிரி ஒரு வேகமா உங்க தொழிலை பற்றி விவரமா இவ்வளவு வேகமா சொன்னது யாருமே கிடையாது. அப்புறம் முயற்சி பண்ணாங்க சார். கீழ் உளுந்திருச்சா தானே அந்த தலைமையும் கீழே தெரியும். உழுகாமையே சொல்லிட்டு இருந்தோம்னா அது லாப நட்டம் ஒன்றும் பார்க்க முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற மாடெல்லாம் ஜெர்சி மாடுக்கு தான். பூரா ஜெர்சி மாடுக்கு தான் சார். அதெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேங்க. 5 ரூபாய் இருக்குது. எல்லாம் உனக்கு கட்டிட்டு வந்துட்டு பையன் வேற பாலுக்கு கிளம்பிருப்போம். நீ நானும் கிளம்பலான்ட்டு உட்காந்துக்கிறேன். அப்படிங்களாங்க சார். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய சூலூர் தாலுக்காக்கு உட்பட்ட சந்திராபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. சரி சரி. இங்க மில்க் செல்வம் ஃபார்முக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஜெர்சி மாடுகளுடன் நாட்டு வெள்ளாடுகள் 150 கோழிகள் வந்து நாட்டு கோழிகள் வந்து வளர்த்துட்டு இருக்காரு. சாரை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக ஒரு ஃபார்மை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. சார் வணக்கம் சார். சரிங்க. நல்லா இருக்கீங்களா? சரிங்க சார். சரிங்க சார். சார் உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. நம்ம பேர் செல்வராஜ். ஏஜ் வந்து 45. பால் வியாபாரம். சார் சொல்லுங்கள் சார், என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது? நாங்கள் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் அது போக மாடு வளர்ப்பு இருக்குது, அது போக ஆடு வளர்ப்பு இருக்குது, அது போக கோழி வளர்ப்பு இருக்குது. எல்லாம் லட்டனாவத்தில் ஓடிட்டு இருக்குது. ஏதோ முயற்சி பண்ணி முன்னேறிட்டு இருக்கிறோம். சார் எத்தனை ஆண்டுகளாக இந்த தொழிலை நீங்கள்? இது வந்து ஒரு 10 ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறேன் சார். நம்மளுக்கு முதல் விசை தெரிகின்றது. அதில் பண்ணம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் நாம் ஒரு 10 ஆண்டுகளாக நான் பால் வியாபாரம் வந்து 20 வருஷமா ஓடிட்டு இருக்கிறீங்க. இந்த மாடு வளர்ப்பு வந்து இப்போ ஒரு 10 வருஷமா 10 ஆண்டுகளாக. இதை நீங்கள் விற்பனைக்கும் கொடுப்பீங்க? ஆமாம் சார், கொடுப்போம். எப்படி இருக்கு சார் இந்த தொழிலுக்கு? இந்த தொழிலோட பிரச்சனை இல்லைங்க சார். வருஷம் 10 லட்சம் பார்க்கல. ஆனா நல்லா பண்ணணும். நல்லா முயற்சி எடுத்து பண்ணணும். இப்போ நீங்க வண்டின்னு சொல்லி சேர் போட்டு குடிச்சிட்டு காப்பி குடிச்சிட்டு நான் சாப்பிட்டு இருந்தோம்னா ஒரு காரியம் நடக்காது. அவ்வளவுதான். இல்ல சார், நீங்க பேசும்போதே ரொம்ப வேகமா இருக்கீங்க. நம்ம அந்த ஒரு செகண்ட் நமக்கு வந்து அது ஒரு பிசினஸ். கண்டிப்பாங்க சார். நான் அப்படியே தான் நினைப்பேன். ஒரு செகண்ட் கூட லாபமா நட்டமா இது முடிஞ்சுமா புடிச்சிட்டு போது அடுத்தது பாத்துக்கலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருப்பேன். செட்டு மட்டும் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். பார்க்கலாம். வாங்க சார். அப்படியே கோழியே இருக்குது. கோழியில போட்டோ எடுத்துருக்கு சார். இது அம்மாங்களா? அது அம்மா தான். அது சம்சாரங்க. அது அம்மாங்க வந்து அதை அப்படியே பராமரிச்சுக்குவேன். அப்படியே ஏதோ சுத்தி மேய்ச்சிட்டு வந்து அப்படியே ஏதோ விட்டுருவாங்க. அது வாட்டுக்கு இருந்துக்கலாம். இப்போ ஆடுகளை அம்மா ஓட்டிட்டு போவாங்க. அம்மா ஓட்டிட்டு போவாங்க. எல்லாம் பூரா நம்ம காடு தாங்க. அது மேய்ச்சிட்டு அப்படி இந்த வந்துருங்க சார். என்ன சார்? இந்த மேய்ச்சிட்டு அப்படி இந்த வந்துருங்க. அது அதிகமா போக வேண்டியது இல்லை. மேய் பற்றாக்குறையினால தான் அதுக்கு அப்படியே மேய்ச்சலுக்கு போகுது. நம்ம இடத்துலயே. ஆமா சுத்திட்டு அப்படியே வந்துருங்க சார். இது நம்மளுடைய மாட்டு கொட்டகை. ஆமாமாங்க சார். எப்படி சார் இரவு நேரத்துல கொண்டு வந்து கட்டிடுவோம்? இரவு நேரம் இல்லைங்க சார். மழை வந்தா கொண்டு கட்டிடுவோம். மழை வந்தா மட்டும்தான் உள்ள வருங்க. மழை வழின்னு உள்ள வராது. இல்ல வராது. உள்ள வராது. நாய் கடிச்சிருங்களா? கடிச்சிரு உடே. ஆமா சார், கொஞ்சம் உடே. இங்கே நீங்க கட்டிக்குவீங்க? ஆமாங்க சார். ஓகேங்க. பால் கறக்கிறது எப்படி சார்? பால் கறக்கிறது நான் வந்து காட்டுக்குள்ளேயே கறந்துக்குவோம் சார். கையில தான் கறக்கிறேன். மிஷின் கறவையில ஒரு மாடு கறக்கணும்னா எவ்வளவு நேரம் டைம்? எப்படி நான் 10 நிமிஷம் கறந்தேன் சார். ஒரு 8 படி 9 படி 10 நிமிஷத்துல கறந்துருவாங்க. அது ஒவ்வொருத்தர் போனா பீடி அப்படி இப்படின்னு 10 வருஷம் உட்காந்து இருப்பாங்க. நான் போனா தண்ணி வீசி விட்டு கறந்துருவேன். கறக்கவே சொரப்பு போட்டுருவோம். எங்க சப்ளைக்கு நீங்க? சப்ளை நான் வந்து இப்ப இங்க சியூபிடிக்கு போட்டு விட்டுருங்க. அப்புறம் சிங்கநல்லூரும் அங்க பைய 72க்கு போட்டு விட்டுருவோங்க சார். அப்புறம் அவனும் எடுத்து சப்ளை பண்ணிக்குவேன். இப்ப நான் பண்றது இந்த ரீபோஸ் சிடிஏ கம்பெனி இப்படி ஏதாச்சும் ஜேம்ஸ் மில்லு இப்படி இந்த மில்லுக்குள்ள ஊத்திங்க சார். 5 லிட்டர் 10 லிட்டர். ஓகே. இங்கெல்லாம் நீங்க சப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எப்படி சார் பேமெண்ட் எல்லாம் எப்படி? பேமெண்ட் எல்லாம் மாசம் ஒருக்கா கொடுத்துருவாங்க சார். தின வேணாலும் வாங்கிக்கலாம். ஒவ்வொரு இடத்துல பேமெண்ட் வேரி ஆகுதுங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்குங்க சார். அதே நம்மளை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல ஒரு இடத்துல வந்து 35 ரூபாய், இன்னொரு இடத்துல அதிகமா இல்லைங்க சார். அது போறது ஒரே மாதிரி போட்டுருங்க. 50னா 50,
அப்புறம் ஏதாச்சும் ஒரு காப்படி அரைப்படி வாங்கினாங்கன்னா அது ஒரு 60 அவ்வளோதான். பேமெண்ட் வந்து கம்மி பண்ணோம்னா அப்புறம் அது கடைசியில் சங்கடமாகி போகும் சார். வரவு செலவு அது பேச்சுவார்த்தை சுத்தம் இருக்காது. சப்ளை பண்றதுக்குன்னு வண்டிகள்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணி இருக்குது வண்டிகள் ஒரு 5 வண்டிகள் நீங்க வண்டி இருக்குதுங்க சார். என்ன வண்டி? வண்டி பூராமே சூப்பர் எக்ஸல் 100cc இருக்குங்க சார். 5 வண்டி இருக்குது. 5 வண்டி இருக்கு. 5 வண்டியில நீங்க மொத்தம் நீங்க 3 பேர் சப்ளை? நாங்க 3 பேர் 2 வண்டி சும்மா நிக்குது சார். சப்ளை பண்ண. ஆமா, இதுனா எப்படியுமே எங்களுக்கு 2 நாளைக்கு ஒருக்கா 1000-1500 ரூபாய்க்கு பெட்ரோலே வேணும் சார். சார் நிறைய பேர் இதல நஷ்டம் அடையறதா சொல்லிட்டு இருக்காங்க. நஷ்டம் அடையறதுக்கு அப்புறம் அவி வாட்டுக்கு அவி ஏதோ பொருளாதாரத்தில் வந்து நாம எடுத்துட்டு அதை மீதையும் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் நஷ்டமாகறதுங்க சார். அப்புறம் அதுவும் போக நம்ம ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சுமா ஒரு அசால்ட்டை உட்காந்துட்டு இருந்தோம்னா அப்புறம் அதுவும் நஷ்டம் தான். ஒரு லாபகரமா மாத்தணும்னா உழைப்பு வேணுங்க சார். சொந்த உழைப்பு வேணும். நம்மளும் முயற்சி பண்ணி பண்ணணும். ஆளை நம்பி விட்டோம்னா நட்டம் தாங்க சார். ஓகே, நிறைய பேர் இந்த தொழில தெரியாம அகலக்கால் விட்டு ஃபெயிலியர் ஆகுறாங்க. அது உண்மையாங்க சார். நம்ம அதிகமான நேரம் ஓடுனாலும் அது அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன திறமையோ துவக்கக்கூடிய திறமை என்னவோ அதை பத்தி நாம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது சார். 4 பேர் தூக்குறதா இருந்தா 2 பேர் தூக்க முடியுமா இல்ல ஒரு ஆள் தூக்க முடியுமா அந்த கண்டிஷன் பண்ணிட்டு கம்மி விட்டுலாம் சார். ஓகே, அதாவது இந்த தொழிலினுடைய ரகசியத்தை தெரிஞ்சு ரகசியம் தெரியணும். நம்மளுக்கு அனுபவம் வேணும். நம்ம வண்டி ஓட்டணும் ஒரு அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாம என்ன பண்ண முடியும்? வண்டி 3 லட்சம் கொடுத்து எடுத்தாலும் நம்மளுக்கு ஓட்டுறக்கு ஒரு 10 கிலோமீட்டராவது அனுபவம் வேணும். ஓகே, இப்போ ஜெர்சி பசுக்கள் எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சுக்குவீங்க? ஒரு 4 ஈத்து 3 ஈத்து வச்சிருக்கோம் சார். அப்புறம் மறுபடியும் என்ன விலைக்கு 90 1 லட்சத்துக்கு வித்துருவோங்க சார். எப்படி இருந்தாலும் ஜெர்சி பசுக்கள் வளர்த்தா 1 லட்சம் நிச்சயமா கிடைக்கும். ஆனா அந்த அளவுக்கு வச்சிருக்கோம். நான் மேப்பில் வச்சிருக்கோம், அதில் மேனியில் வச்சிருக்கோம். அப்புறம் சும்மா அனாவசியம் எல்லாம் வச்சிருக்க முடியாது சார். ஓகே, நீங்க எங்க சார் பசுக்கள் வந்து ஜெர்சி பசுக்கள் எங்க? ஜெர்சி பசுக்கள் நான் வாங்குறதா ஈரோடு போவாங்க, முத்தநாய்க்கும்பட்டி போவேன், கருங்கல் பாளையம் போவாங்க, இல்லைன்னா சீனாவரம் போவேன், இல்லைன்னா புளியம்பட்டி, துடியலூர், இப்படி குண்டடம், இப்படி சந்தையில் பார்த்து வாங்கணும் சார். அனுபவம் இல்லாம நம்ம வாங்க கூடாது. அனுபவம் இல்லாம எந்த தொழிலும் பண்ண முடியாது. இந்த செல்லையும் உபயோகப்படுத்த முடியாது அனுபவம் இல்லாம. அப்புறம் உட்காந்துக்க வேண்டியதை நோண்டிட்டு. சார், இப்போ ஜெர்சி பசுக்களை வாங்கும்போது சரி நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் சார்? நம்ம பார்த்தாவே தெரியும் சார். ஜெர்சி பஸ் இருக்குதா, பஸ்ஸா இல்ல வேற ஏதாச்சும் இடப்பட்ட இடக்கோளாறு இருக்குதா, இல்ல ஏதாச்சும் நாட்டுக்கன்றுகளா, இனப்பெருக்கத்தில் ஏதாச்சும் வேற கோளாறு இருக்குதான்னு பார்த்தாவே தெரியும் சார். சரி, இப்போ ஜெர்சி பசுக்கள் வெள்ளையா தான் இருக்கும். வெள்ளையாம இருக்குங்க சார். கருப்பு சட்டை செவலை அல்ல இருக்குங்க சார். நான் பார்த்து வாங்கிக்கணும். 3/4 ரூபாய் வெள்ளையாத்தான் இருக்குங்க. ஓகே, மெயினா ஒரு டெய்ரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பசுமாடு பண்ணை ஆரம்பிக்கணும்னா ஜெர்சி பசுல ஆரம்பிச்சா வெற்றி அடையலாம் சார். அது போக நல்லா இது உண்டான ஊட்டச்சத்துக்கு ஃபுல்லா கொடுக்கணும் சார். இல்லைன்னா படுத்துக்கு கால்சியம் பத்தினா படுத்துக்கு, சத்து மாத்திரை பத்தினா படுத்துக்கு, தீவன பற்றாக்குறையான படுத்துக்கு. கால்சியம் மாத்திரைனா கால்சியம் மாத்திரை வேணாம் போட்டுக்கலாம், ஊசி வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம உண்ட அளவுக்கு சாவுது பாடுபட்ட அளவுக்கு சாப்பிட்றமே அந்த மாதிரி அது கறந்த அளவுக்கு அதுக்கு இஷ்டப்பட்டு கொடுக்கணும் சார். கரெக்டா கொடுத்துட்டே இருக்கணும் சார். இப்போ ஜெர்சி பசுக்கள் மட்டுமே நீங்க வச்சிருக்கீங்க. எத்தனை பசுக்கள் ஜெர்சி பசுக்கள் வச்சிருக்கீங்க? ஜெர்சி பசுக்கள் வச்சிருந்தா பால் ஒரு 20 லிட்டருக்கு இறக்குங்க. ஒரு நேரம் ஒரு 10 லிட்டருக்கு இறக்கு. அப்புறம் ஏதோ 2 நேரம் 20 லிட்டர், அதுக்கு ஒரு 300 ரூபா போட்டாலும் நம்மளுக்கு ஒரு 300 ரூபா கிடைக்கிற மாதிரி. பால் விலையே நம்மளுக்கு ஏதோ வசதி வேணும். அது பால் விலை ஒன்றும் வசதி இல்லை. சொசைட்டி ரேட்டு 35 ஆச்சு. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்குறத 30, 28க்கு வாங்குறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஆரோக்கிய நிறுவனமும் அட்சன் நிறுவனமும் 2 ரூபாய் வந்து லிட்டருக்கு ஏற்றிக்கிறாங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கம்பெனிக்காரர் ஏற்றிக்கிறான்னு சொல்றாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் வர்றது இல்லைங்களே. அதெல்லாம் எங்களுக்கு கையில் வந்து 32, 34, 35 ரூபா தான் வருது. அது இதே பேட்டம் SMS பொறுத்தளவுக்கு தான் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 5 ஜெர்சி பசுகள். 5ன்னு பார்த்து 5 ஜெர்சி பசு, 15 ஜெர்சி பசு. 2 காலை இருந்தது, இப்போ ஒரு காலை சேல்ஸ் ஆகி போச்சு. ஒரு காலை இருக்குது. ஓகே, 15 ஜெர்சி பசுகள் நீங்க வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இப்போ அந்த ஜெர்சி பசுக்களுக்கும் ஹெச்ஓ பசுக்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. இந்த ஜெர்சி பசுக்களை பராமரிக்கிறது எப்படி பராமரிக்கிறீங்க? ஜெர்சி பசுக்களுக்கு வந்து உங்களுக்கு தினம் மாட்டு தீவனம் போடணும், அப்புறம் இது புண்ணாக்கு போடணும், தவிடு போடணும். அதுகள் அருமையாக பராமரிக்கணுங்க. தீவனம் பற்றாக்குறையாகுது, வைக்கோல் வாங்குவோம், பில்லு தட்டுக்குது. அப்புறம் இப்போ வறட்சியாச்சு. அது போக உங்களுக்கு பூரால கொள்முதல் கையிலேருந்தே போயிட்டு இருக்குது. இப்போ அது வச்சிருக்கிறதா நல்ல விதமாக வச்சிருக்கோம். இந்த மாதிரி அப்புறம் சும்மா காணானையும் வச்சுட்டு இருந்தது பிரயோஜனம் இல்லைங்க சார். வாங்குறது 40 ரூபா கொடுத்து வாங்கினாலும் ஒரு 1.30, 1.40க்கு விற்போம். அவ்வளவு ஓடிட்டு இருக்குது. ஓகே ஓகே. இப்போ ஜெர்சி பசுக்களை நீங்கள் அங்கங்கே நீங்கள் கட்டி வச்சிருக்கீங்க. ஆமாம். இப்போ கட்டி வைக்கும் முறையில் தான் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாம், கட்டி வைக்கிற முறையில் தான் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அவுத்துறதுக்கு உங்களுக்கு மேய்ச்சல் நிலம் இருக்குது. மேய்ச்சல் நிலம் இருந்தாலும் உங்களுக்கு பச்சை ஈக்குவலாக வானிலை ஒத்து வர்றது இல்லையே, மழை பொழிகிறது இல்லை. இல்லை அவுத்துட்டு வேணாலும் மேப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால கட்டி வச்சு பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். செட்டு எப்படிங்க சார் அமைச்சிருக்கீங்க? செட்டு வந்து அந்த கிழக்கு மேற்கு செட்டு போட்டிருக்கிறேங்க. ஒரு 60 அடி 60 அடி நீளம், ஒரு 27 அடி அகலத்துக்கு இருக்குது. அதுக்குள்ள மழை வந்தால் கட்டிக்குவோம், இல்லைன்னா அப்புறம் இது மரமட்டைக்குள்ள கட்டிக்கிறதா. ஓகே. இப்போ நம்ம செட்டில் எத்தனை பசுக்கள் வச்சிருக்கோம்? செட்டுகள் வந்து 20 பஸ் கட்டலாம். 20 பஸ் கட்டலாம். இப்போ நீங்க இங்க அவுட்டோர்ல ஒரு 5 பசுக்கள் நீங்க கட்டியிருக்கீங்க. கட்டியிருக்கிறேன். அங்க வந்து ஒரு எத்தனை பசு இருக்கு சார்? அதுல மொத்தமா 5 பசு இருக்குங்க சார். இப்படி
அப்படி கொண்டு கட்டிட்டு வந்துட்டேங்க. எங்க இருக்குங்க சார்? அது நான் அந்தால கிளவரத்தில் அந்த இங்க நீங்க மேய்ச்சலுக்காக மேய்ச்சலுக்காக கட்டிக்கிறேங்க. எல்லாம் வறட்சி வச்சு அதனால இப்போ கட்டிட்டு வந்துட்டு இப்போ நான் கிளம்பி இருப்பேன். நீங்க வராம இருந்தீங்கன்னா சரி பார்த்துட்டு தான் அப்புறம் நின்றுட்டேங்க உங்களை பார்த்து. இப்போ 15 ஜெர்சி பசுக்கள்ல எவ்வளவு மாடுகள் வந்து கறவை தன்மையில இருக்கக்கூடிய மாடுகள்? கறவை பூரால செனைங்க சார். பூரா கறவை ஒரு 4 இருக்குதுங்க. அது போக ஒரு 8 உருப்படி செனையில் இருக்குது. 2 வித்தும் ஆச்சு. ஓகே. இப்போ 15 பசுக்களும் கறவை தன்மையில இருந்துச்சுன்னா எவ்வளவு லிட்டர் பால் நீங்க இதுல? கறவை தன்மையில இருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 150 லிட்டருக்கு மேல வருங்க. தினம் வரும். ஆனா கொள்முதலுக்கு ஃபுல்லா போடணும். அதுக்கு ஒரு தினம் உங்களுக்கு 150 லிட்டர்னா எப்படியும் 35 ரூபா போட்டா ஏதோ ஒரு 5000 7 4000 கிடைக்குதுன்னா அதுக்கு ஒரு 2000 3000 போட்டுருவோம். நம்மளுக்கு பாதிக்கு பாதி மிச்சங்க சார். அது ஒரு 8 மாசம் கிடக்கு. அப்புறம் அது போக கைவசம் ஒரு வருஷம் போடணும். அதுக்கு முட்டு வலி போட்டாத்த மறுபடியும் எதை எடுக்க முடியும். முட்டு வலி போடாம முட்டோம்னா அதுலயும் பிரச்சனை தாங்க சார். கண்டிப்பாங்க சார். ஆடுகள் எவ்வளவு வச்சிருக்கீங்க? ஆடுகள் ஒரு 20 ஆடு இருந்துங்க சார். இப்போ கொஞ்சம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு 10-15 உருப்படி வச்சுட்டேங்க. அதுல நாட்டு விளையாடுதுங்க சார். அதான் ஹைபிரிட் இல்லைங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகமாக இனப்பெருக்க காலத்துல எல்லாம் அப்படி இப்படி இருக்கட்டும் செய்யும். 4 குட்டி போட்டா 2 மிச்சமாக 2 போகும் வரும் ஏதோ ஓடிட்டு இருக்குதுன்னு வைங்க சார். அதுகளுக்கு மேலே முட்டு வலி கொடுக்கணும். அது ஏதோ ஆட்டு தீவனமா இல்லை மாட்டு தீவனமா ஏதோ கொடுத்தாத்தே ஒரு ஒர்க் அவுட் ஆகுங்க. இல்லைன்னா அதுலேயும் நட்டம். சரி. இப்போ நாட்டுக்கோழிகள் நான் பார்த்தேங்க. சரி. கோழிகளா இல்லை நாட்டுக்கோழி? இல்லை இதுக்கு முடுவுங்க நாட்டுக்கோழியும் இருக்கு. ஓகே. எத்தனை கோழிகள் நமக்கு? கோழிகள் ஒரு 100-150 இருக்குங்க சார். ஓகே. 100-150 கோழிகள் வச்சிருக்கீங்க. சரி. இப்போ 150 கோழிகளையும் நீங்க பராமரிக்கிறதுக்கு இந்த மாடுகளோட சேர்த்து தான் நீங்க பராமரிச்சு? ஆமாம்மா. அதுவும் தான் மாடுகளோட தேவைதான் நீங்க சொன்ன மாதிரி. அதுக்கு ஏதோ கோழி தேவனா அப்படி இப்படின்னு வாங்கி போடுங்க. இருந்தாலும் இந்த மாட்டுகளை சுத்தமா வச்சுக்கு. இந்த உனி கிணி ஏதாச்சும் இந்த புழு பூச்சிகள்லாம் மாட்டுகளுக்கு கண்டா மேல இருந்துன்னு பொறுக்கிட்டு ஜாலியா அதுக்கு மேய்ச்சிக்க. அதை பத்தி எந்த தொந்தரவும் இல்லைங்க. அது நிலப்பரப்பு இருந்தா சரி மேய்ச்சிக்கலாம். ஏதோ வருஷம் ரூபா 1.25 லட்சம் பண்ணிக்கலாம். அது தப்பு இல்லைங்க. தப்பு இல்லைங்க. சரி. இப்போ 3 தொழிலையும் சேர்த்து பண்றது தான் நமக்கு லாபகரமா அமையும். ஆமாமாங்க. ஏதோ ஒண்ணுங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொழிலுக்கு 2-3 தொழில் இருந்துன்னு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் நட்டமானாலும் ஒன்றும் லாபமாகுமே. ஒரே தொழில பண்ணா கண்டிப்பா நட்டம் தான். அப்போ 3 தொழில் சார்பு தொழிலா? நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்புன்னு அப்படி நீங்க சார்பு தொழில பண்ணிக்கலாம். ஓகே சார். இந்த ஜெர்சி பசுகளை ஒரு பார்வை பார்க்கலாங்களா? சரி பாருங்க சார் பாருங்க. அவர்த்தே வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். பிரச்சனை. இப்போ ஜெர்சி பசு சார் இது வந்து எவ்வளவு ஈத்து பசு? இது ஒன்றும் ஈன்லைங்க சார். இது ஒன்றும் பல்லே போடல. பல்லு 2 தான் போட்டுருக்குதுங்க சார். ஒன்றும் ஈன்ல. இப்போ இந்த பசு வந்துட்டு 2 வருடம் தான் ஆச்சுங்கிறீங்க? ஆமாமாங்க. இந்த ஜெர்சி பசுக்கள் மட்டும்தான் நல்லா உயரம் வந்து நல்லா? ஆமாங்க சார். அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணுங்க. நீ எதுவுமே நம்ம உண்ட அளவுக்கு வேலை இயக்க முடியுமே அந்த மாதிரி மாட்டுகளுக்கும் உண்ட அளவுக்கு எதை பண்ணணுங்க. இல்லைன்னா சாப்பிட்ற அளவுக்கு எதையும் வைக்கணும். இல்லைன்னா அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு நம்மளுக்கு அதை வளர்த்தியும் பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த ஜெர்சி பசுக்கள் சார். சரி. இப்போ நீங்க இப்போ ஒரு 2 வருடம் உங்களுடைய கன்றுகள் தான் நான் நினைக்கிறேன். ஆமா. உங்களுடைய கன்றுகளை நீங்க வளர்த்து ஒரு 2 வருடங்கள் ஆயிருச்சு. ஆமா. இந்த பசுவை நீங்க விற்பனைக்கு கொடுக்கறதா இருந்தா என்ன விலைக்கு நீங்க கொடுப்பீங்க? ஒரே 1,30,000 ஆகுங்க. ஏன்னா ஜெர்சி பசுக்களுடைய விலை அந்த அளவுக்கு. ஆமா. 1,30 1,40 ஆகுங்க. அதுக்கு கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டேன். கேட்டாங்க 1,10. நான் தான் கொஞ்சம் வளர்ப்பு உனக்கு கொஞ்சம் ஆகட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஓகே. இது விற்பனைக்கு நீங்க வந்து எங்கெங்க சார் வந்து வாங்கிக்கிறீங்க சார்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது இந்த திருவண்ணாமலை இல்ல பொள்ளாச்சி இப்படி ஏதாச்சும் ஈரோடு இப்படி இது முத்தநாயக்கம்பட்டி இப்படி சேலத்து வியாபாரி வந்து ஐக்கிரோட பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஓகே. இப்போ இந்த ஜெர்சி பசுக்கள்லாம் ஹெச்எப்பை விட ஜெர்சிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குங்களா சார்? ஆமாங்க சார். ஒரு அளவுக்கு இருங்க. ஆனால் நாமளும் பராமரிக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நம்மளும் அதுக்கு உண்டான சத்து மாத்திரையும் ஏதோ வைட்டமின் சி அது ஏதோ ஒன்று போட்டே இருக்கணும். இல்லைன்னா இது படுத்துரு. ஓகே. அதுவும் தான். இப்போ இந்த பசு வந்து என்ன எவ்வளோ மாதங்கள் ஆச்சு? இது வந்து இப்போ 1.5 வருஷம் ஆச்சுங்க சார். 1.5 வருடங்கள் ஆச்சு. காளைங்க இது நீங்க எப்படிங்க காளை வந்து நீங்க சினைக்காக பயன்படுத்தி? ஆமாமாங்க. சினைக்காக பயன்படுத்தி ஊசி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒத்து வரது இல்லைங்க சார். அப்புறம் ஊசிக்கு நாம் போகும்போதும் அவ இருக்க மாட்டாங்க டாக்டருக்கோ ஏதோ ஒரு சூழ்நிலையினால அப்படி இங்க வந்தாலும் நம்மளுக்கு பிடிக்கிற காளைக்கு வேணும். அதனால நம்மளுக்கு ஒரு காளை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சினைக்காக நீங்க பயன்படுத்தி? ஆமா பயன்படுத்தி வெளியிருந்தும் கொண்டு வருவாங்க. என்ன விலை நிர்ணயம் பண்றீங்க? இது எப்படியும் 1 லட்சம் ஆகுங்க சார். 1 லட்சம்? 1 லட்சம் ஆகுங்க. ஒரு காளை வந்துட்டு 1 லட்சம்? 1 லட்சம் ஆகுங்க. ஓகே. இந்த பசு சார்? அதுமே இது பாருங்க அது ஒரு 2-2.5 வருஷம் ஆச்சுங்க. இப்போதான் சார் செனை. இப்போதான் செனைங்களா? அப்பதான் செனைங்க சார். இது இன்னும் ஈனல? ஒன்றும் இல்லைங்க சார். இதனுடைய விலை என்ன? இதுவும் 1 ரூபாய்க்கு மேல வருங்க சார். 1.25 லட்சம் எல்லாம் வருங்க. ஓகே. 1.25 லட்சம் வந்தாதான் கொடுப்பேங்க. இல்லைன்னா கொடுக்க மாட்டாது. கறவைக்கே போட்டுருவேன் போய் சொல்லாட்டி ஏற்றும். ஆமா. அதுதான் பெஸ்ட். இங்கே கட்டிக்க வேண்டியது. ஆமாங்க சார். நான் அப்படியே மேய்ச்சல் கொடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் நிழல் பரப்பு அதிகமாக அந்த முடி கட்டிடுவேங்க. அப்புறம் போட்டால் சாப்பிட்டு அது வாட்டுக்கு படுத்துட்டு அவ்வளோ. நம்ம
செட் எந்த இடத்துல இருக்கு? நம்ம செட்டு தெம்பருங்க சார். அது என்ன வர அந்த செட்டு அங்கே மாடுகள் இப்போ இல்லை? மாடு இல்லைங்க சார். எல்லாம் வெறும் வெளியே கொண்டு வந்து நீங்க ஆமா ஆமா இது பூரா நம்ம பூமி தான். அப்புறம் அந்த நம்ம பூமி தான் என்ன கொண்டு கட்டிடுவோங்க சார். எல்லாம் கட்டிட்டீங்க? ஆமா ஆமாங்க. காலையில வந்து நீங்க எத்தனை மணிக்கு நீங்க பணிகளை ஆரம்பிக்கிறீங்க? காலையில வந்து எனக்கு 12 மணி எந்திரிச்சிருங்க சார். அதாவது விடிய காலை நைட்டே 12 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சா தான் நான் 72க்கு பால் போடணும், சிபிடிக்கு போடணும், அப்புறம் அன்னூர் கொம்மரவளை ராயிரவளை ஒரு 6-7 ஊர் சுற்றிட்டு வரணும். இத்தனை ஏரியாக்களுக்கும் நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த மாட்டுகளையும் பராமரிச்சுக்கணும். ஓகே, நீங்கள் அது இடைப்பட்ட நேரங்களில் உங்களுடைய ஓய்வையும் நீங்கள் எடுத்துக்கிங்க? ஓய்வு எடுத்துக்கலாங்க சார், ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மணிக்கு படுத்துங்க, இப்போ ஒரு மார்னிங் வரும்போது எந்திரிச்சுக்கிறேன், எப்படி 2-3 மணி நேரம் எடுத்துக்கலாம். அப்புறம் நைட்டுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ரிஸ்க் ஆகுங்க, ஆளுக்கு 2 இருக்கிறாங்க, இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம உழைப்பத்தை வேணுங்க சார். 15 மாடுகள், கிட்டத்தட்ட 20 வெள்ளாடுகள், கிட்டத்தட்ட 150 கோழிகள் வச்சிருக்கீங்க. இதை பராமரிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? பராமரிக்க நான் ஒருத்தனை தான் பராமரிச்சுட்டுங்க சார். அது போக அவங்க சப்ளைக்குமே பால் கறக்கிறதுக்கு தான் ஆளுங்க. அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கும்? அவங்களுக்கு தினம் 800 ரூபா கொடுக்கணும் சார். ஓகே, அவங்களாம் தமிழ் ஆளுங்களாம்? இல்லை, ஒருத்தன் இந்திங்க, ஒருத்தன் தமிழ், 2 பேருமே இருக்காங்க. உங்களை போன்று இந்த ஒரு தொழிலை வந்து வெற்றிகரமா அடையணும்னா எந்த முறைகளை கையாண்டா? எந்த முறையும் இருக்குங்க சார். நல்லா உழைக்கணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். இப்போ லாபமா நட்டமா என்னன்னு வந்து அதை கரெக்டாக பார்த்து பராமரிச்சுட்டுக்கணும். ஆனால் இந்த தொழிலுடைய நேக்க வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? கண்டிப்பாக சார். எப்படி இந்த தொழிலினுடைய அந்த ஒரு சாராம்சத்தை கரெக்ட்டுங்க. ஆமாங்க. எப்படி நம்ம மொத்தமாக போனோம்னா ஒரே குட்டா இருக்கக்கூடாது. அது பல 10 மாடு இருக்கும்போது டக்குன்னு கறந்துடும் அதையே. அப்புறம் ஒரு மாடு இருக்கும்போது அதை போய் ஈஸியாக கறந்து இங்கே சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை நீங்கள் சொன்ன மாதிரி வேற்று இடங்கள்லையும் நீங்கள் போய் பால் எடுப்பீங்களா? ஆமாங்க சார், நான் வெளியும் கறந்துட்டே இருக்கிறேங்க. வெளியும் நம்மளதும் கறந்துக்குவோங்க. வெளியும் எனக்கு ஒரு 300 லிட்டர் ஆட்டம் ஆகுங்க. ஓகே, நம்மளுடைய இடம் எவ்வளோ இருக்கு சார்? நம்மளுடைய செட்டோட இடம் இதில் வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்குங்க சார். 5 ஏக்கர். என்ன தீவனங்கள் பயிர்? தீவனங்கள் வந்து உங்களுக்கு மக்காச்சோளம், இது சோளம், அது போக அப்புறம் பில்லுத்தட்டு, இது போக தண்ணி வைக்கிற அளவுக்கு பண்ணிடுவோங்க சார். இதெல்லாம் தண்ணி இருக்கு, நம்ம தண்ணிகளே இருக்குது சார். அந்த நல்ல பூரா கொஞ்சம் வாழையும் போட்டு வைக்கிறீங்க. சார், இப்போ ஜெர்சி பசு வந்து கன்று ஈன்றுச்சு. அந்த கன்று ஈன்ற பசு வந்து ஒரு 8 மாசம் கறவைத்தன்மையில் இருக்கும். அந்த கறவைத்தன்மையும் போது நம்ம எந்த அளவுக்கு தீவன முறைகளை நம்ம கொடுக்கணும்? தீவனம் புல்லா கொடுக்கணும் சார். தீவனம் கொடுக்கணும், சத்துள்ள இது புண்ணாக்கு தவிடு, அதுக்கு உண்டான எண்ணெய் இஷ்டம் மட்டும் அதை கிண்ணு கொடுக்கணும். இது எல்லாமே கொடுத்தா தான் உங்களுக்கு அது உரக்க விட்டாங்க. சும்மா 1,30,000 1,40,000 என்ற கூட வாங்கிட்டு வந்து 20,000க்கு கூட விற்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. மொத்தத்தில் அது உணவு வகைகள் என்ன வேணுமோ அதை நமக்கு இன்னும் கொடுக்கணும். அதை இரவென்னு பகலேன்னு அதை பராமரிக்கணும். அப்புறம் சும்மா அதையும் இதையும் பண்ணிட்டு மரத்தை கொண்டு வந்து கட்டி வச்சுட்டு இருந்தாலும் ஒரு லாபம் கிடையாது. பராமரிப்பு முறை. ஆமா, பராமரிப்பு முறை தான் கண்டிப்பாங்க. தொழில் வந்து நாம எதை செஞ்சாலும் சரி, ஆமா பிச்சையே எடுத்தாலும் சரி, எதை செஞ்சாலும் சரி, கரெக்டா செஞ்சோம்னா முன்னேறிக்கலாம். கரெக்ட் இல்லாம அதையும் இதையும் செஞ்சிருந்தா அது நட்டம் தான் சார். பசுந்தீவனம் எவ்வளவு கொடுப்பீங்க? அடர் தீவனம் எவ்வளவு கொடுப்பீங்க? பசுந்தீவனம் எப்படியும் ஒரு 5 கிலோ கொடுத்துருங்க சார். அப்புறம் அடர் தீவனம் ஒரு 5 கிலோ கொடுத்துருவோம். அது போக தண்ணி ஃபுல்லா வைப்பாங்க. சாப்பிட்ற அளவுக்கு புண்ணாக்கு தவிடு நல்லா போட்டு நீட்டா வச்சிருவோம். ஓகே, இத்தனை முறைகளும் நீங்க கையாண்டாதான் ஒரு லெவலா முன்னேற முடியுங்க சார். இல்லைன்னா நட்டம் தான். ஓகே, எந்த தொழிலுமே நட்டம் தான். எனக்கு இதுன்னு இல்லை, எதுவுமே நட்டம் தான். சரிங்க சார், உங்களுடைய பொன்னான நேரத்துல உங்களுடைய பண்ணையுடைய அமைப்பையும், பண்ணையை பற்றியும், பசுக்களின் தன்மைகளை பற்றியும், வியாபாரத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் எங்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சார், நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல காமிச்சிருக்கோங்க. சரி, உங்களை மாதிரி ஒரு வேகமா உங்க தொழிலை பற்றி விவரமா இவ்வளவு வேகமா சொன்னது யாருமே கிடையாது. அப்புறம் முயற்சி பண்ணாங்க சார். கீழ் விழுந்துருச்சா தானே அந்த தலைமையும் கீழே தெரியும். உழுகாமையே சொல்லிட்டு இருந்தோம்னா அது லாப நட்டம் ஒன்றும் பார்க்க முடியாதுங்க சார். வருடம் ஒரு 10 லட்ச ரூபா நீங்க எடுத்தீங்கன்னா அதுல நீங்க கண்டிப்பா செலவுகளை நீங்க பண்ணித்தாகணும் சார். செலவு ஒரு 2-3 லட்சம் போட்டாலும் ஒரு 7 லட்சம். ஆனா உழைக்கிறத பத்தி எந்த விதமான தங்கு தடைமின்றி உழைக்கணும். வெயிலா மழையா காத்தா எதையும் பார்க்க மாட்டாங்க. இப்ப நீங்க வராம விட்டுறீங்க, இந்த 2 கடி போடுவோம், அந்த 2 கறந்து போட்டு இதை கட்டி செஞ்சு அதாவது சார் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்டர்வியூ டைம்ல கூட எனக்கு அந்த வேலையை தான் வேலை அதுலயே இருக்காரு. உண்மையிலேயே சாரை பார்க்கும்போது நமக்கு சார் நீங்க ஜப்பான்ல இருக்க வேண்டியது உழைக்கிறத பத்தி நட்டம் பண்ணிட்டு இருந்தோம்னா நட்டம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார். இந்த காணொலியில சார் வந்து எவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். இதனுடைய பார்ட் 2 வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. சார் வந்து ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது நான் வந்து நிச்சயமா இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து பதிவிடுறேன். தொடர்ந்து சிவாரன் டிவி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்க. பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.